simplify. First one என்ன கொடுத்திருக்காங்க? a plus b the whole square minus a minus b the whole square. So நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதலாம். a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square minus a minus b whole square ஃபார்முலா என்னது? a square minus 2ab plus b square. இங்க மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பிராக்கெட்டை நம்ம போட்டாகணும். இப்போ a square minus 2ab plus b square. இங்க என்ன வரும்? minus a square. Minus into minus is plus. Plus 2ab. அப்புறம் minus into plus is minus b square. இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா a square இந்த minus a square cancel ஆயிடும். அப்புறம் இங்க என்ன இருக்கு? plus இங்கே plus தான். So this b square minus b square cancel ஆயிடும். இப்ப remaining என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ab. இங்க என்ன இருக்கு? plus 2ab. இங்க என்ன இருக்கு? இங்கேயும் plus 2ab. That is equal to 4ab. Clear-ஆ? Next second one போலாம். Second one என்ன கொடுத்திருக்காங்க? a plus b the whole square. அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. plus கொடுத்திருக்காங்க. a minus b the whole square கொடுத்திருக்காங்க. So இந்த formula expansion பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா a square plus 2ab plus b square. இங்க plus இருக்கிறதுனால நமக்கு bracket தேவையில்லை. மைனஸ் இருந்தாதான் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்ச் ஆகும் சைன். இப்போ பிளஸ் இங்க என்ன போடுறோம்? a square minus 2ab plus b square. இப்போ என்ன கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? Remaining என்ன இருக்கு? a square plus a square is 2a square plus b square is 2b square. So this can be written as 2 into a square plus b square. Okay.